ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ வேஸ். இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிரியாணி பார்க்கலாம். அதுவும் ஹைதராபாத் பிரியாணி பார்க்கலாம். சிக்கன் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். அதுக்கு தேவையானது தனி மிளகாய் தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 1/2 லெமன் வச்சுருக்கேன். லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிக்கனில் நம்ம கையாலே நல்லா மேலெல்லாம் தடவி விடுறதுக்கு சரியாக இருக்கும். சிக்கன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நல்லா எலும்பு பீஸாக போனாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். நான் ஒரு 350 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கையாலவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் வச்சு தடவி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா ஃபுல்லாக நல்லா பூசிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு போய் வச்சிடலாம். மினிமம் 1 hour, மேக்ஸிமம் நீங்கள் 5 hours கூட வச்சுக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் இந்த கிளாஸால் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 350-400 கிராம் வரும். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் வச்சுருக்கேன். 3 சில்லிஸ் வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4லேருந்து 5 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா, எல்லா ஸ்பைசஸும் இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆயிலு, சால்ட்டு, நெய் இதில் வைக்கல, நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரைஸ் வைக்கிறதுக்கு தேவையான ஸ்பைசஸ் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் க்ரீன் சில்லி ப்ளஸ் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது ரைஸ் வடிக்கிறதுக்கு, ரைஸ்க்காக மட்டும்தான். வாட்டர் மெஷர்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ஆஸ் யூஷுவல் ரைஸ் வடிக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி கொதித்து வரும்போது சால்ட்டும் ரைஸும் ஆட் பண்ண போகிறோம். ரைஸுக்கு தேவையான சால்ட்டை போட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. கிட்டத்தட்ட ஒரு 80-85% குக் ஆகிடுச்சு. இப்படி உடைக்கும் போது உடையணும், பார்த்துக்கோங்க. இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அப்படியே வச்சுருக்கேன் அதே பாத்திரத்தில். இது ஒரு சைடில் வச்சுக்கலாம். நம்ம பிரியாணி செய்யலாம். குக்கரில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு இதில் ஒரு 2 வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே பாத்திரத்தில் கிட்டத்தட்ட 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய கரண்டி அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிட்டு எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீன் சில்லி ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஆனியன் ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஆனியன் எல்லா பிரியாணிக்கும் சொல்லுவாங்க நல்லா ஃப்ரை ஆகணும்னு. அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் ஆனியனும் நல்லா ஃப்ரை ஆகி கிட்டத்தட்ட ஒரு பேஸ்ட் லெவலுக்கு வந்துடணும். இதுக்கு அதாவது இந்த பேஸ்ட்டுக்கு தேவையானதை சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போதும். கருவேப்பிலை, இப்பயே புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா, பிரியாணி மசாலா, சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. ரைஸ் எடுத்த கப்பாலேயே 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா சிக்கன் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துக்கலாம். குக் ஆகிடுச்சு.
சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணலாம். ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு முந்தி ஃப்ளேம் வந்துட்டு மீடியமுக்கு கம்மியாக வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் லிக்விடாக இருக்கட்டும். கீழே ஈவனாக ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனை மேலே போட்டுருங்க. மேலே ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணுற மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் மின்ட்டு போட்டுக்கோங்க. புதினா இலையும் ஃபுல்லாக தூவி விட்டுட்டு அகைன் மீதி இருக்கிற ரைஸை மேலே போட்டுருங்க. ஃப்ளேம் மீடியமுக்கு குறைவாக தான் இருக்கணும், ஹையில் வச்சிடாதீங்க. மேலே ஆனியன் வந்து நிறையா ஃப்ரை பண்ணி வச்சா கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். மீதி இருக்க புதினாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் 2 ஸ்பூன் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன். ரெட் கலர், ஆரஞ்சு கலர், அதை கொஞ்சமாக தண்ணி போட்டு கலக்கி வச்சுக்கோங்க, கலரிஷாக இருக்கும். ஒரு விசில் போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. 1 போதும். விசில் வந்ததும் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டீமை ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரெடி. வாவ், நல்லா இருக்கு பாருங்கள். உள்ளுக்குள்ளார கீழே இருக்கிறதுலாம் நல்லா மசாலாவாக இருக்கும், மேலே இருக்கிற லேயர்ஸும் ஒயிட்டாக இருக்கும். பிரியாணி ரெடி. நான் இன்னைக்கு பிரியாணி கூட சிக்கன் 65 தயிர் பச்சடியை வச்சு சாப்பிட போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.